ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, என்னுடைய ப்ரெக்னென்சி புக். அதாவது நம்ம ஒரு ப்ரெக்னென்ட் ஆன உடனே 3 மாதத்துலையோ இல்லை ஒரு 2 மாதத்துலையோ 1.5 மாதத்துலையோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு புக் போடுவோம் இல்லையா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியும். இந்த புக் வந்து கண்டிப்பாக போடணும். அது ஒரு 3 மாதத்துல அந்த மாதிரிலாம் போட்டுடணும். நான் வந்து 3 மந்தில் தான் வந்து இந்த புக்கு போட்டேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. ஸோ என்னுடைய எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு நான் வந்து பாட்டாக சொல்லலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலலாம் வரும். என்னோடய 16 வயசில் ஸ்டார்ட் ஆகி இப்போ 28 வரைக்கும் என்னெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது மூலிமா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் பண்ண தப்பை வந்து நிறைய பேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெகட்டிவ் பிளட்டு, அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எனக்கு வந்து ஏ நெகட்டிவ் பிளட் குரூப்பு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. இதில் வந்து என்ன காம்ப்ளிகேட்டட்னு எனக்கே தெரியல. சில பேருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். நெகட்டிவ் பிளட்டாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னு சொல்லி. கன்சீவ் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியல. இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கே அந்த புக்கில் ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருப்பாங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது. மெயினாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, ப்ளஸ் நெகட்டிவ் பிளட்டு, ஹஸ்பண்ட்க்கு பாசிட்டிவ் பிளட்டு, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு போட்டாச்சு. ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர்னும் போட்டாங்க. இங்கே வந்து நம்ம வந்து 3rd மந்தில் வந்து நம்ம வந்து செக்கப் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th, அதாவது டிசம்பர் மந்த் தான் நான் வந்து செக்கப்பே போகிறேன், ஃபஸ்ட்டு செக்கப்பு. அப்போ போனப்போ எனக்கு இதெல்லாம் வந்து புக்கில் என்னென்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் எழுதிட்டாங்க. நெகட்டிவ் மதரு, ஆர்ஹெச் நெகட்டிவ், இந்த மாதிரி வந்து எழுதியாச்சு. இது வந்து என்னோடய 24, என்னோடய ஏஜ் வந்து அப்போ 24, ஹஸ்பண்ட்க்கு வந்து 27. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே அப்படின்னு எல்லாமே வந்து நம்மளுக்கு போட்டாச்சிங்க லைனாக. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மந்த் வைஸ் நம்மளுக்கு வந்து செக்கப் வந்து எப்படி இருக்கும்னு நிறைய. இதுக்கு நடுவில் என்னோட அந்த 9 மந்த்ஸ் தான் என்னோடய டெலிவரி. பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து பேபி எடுத்துட்டாங்க. அதோட இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாகவே எனக்கு இந்த நெகட்டிவ் பிளட் இருக்கனால நிறைய ஊசிங்க, நிறைய டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் நிறைய எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்பப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கவா என்னன்னு தெரியல. ஏன்னா பேபிக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா, அதாவது பேபிக்கு வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பாவுக்கு நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் பிளட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கும் நெகட்டிவ், பேபிக்கும் நெகட்டிவ் பிளட்டுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, செகண்ட் பேபிக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் இதுவே உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாசிட்டிவ் பிளட்டாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பேபிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன்னு சொல்லி எனக்கே தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்ட்டு. ஏன்னு தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னு தெரியல. இங்கே வந்து என்னுடைய ஒரு மந்த்லேயும் வந்து வெயிட் வந்து பார்ப்பாங்க. வெயிட்டு, அப்புறம் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து சுகர் டெஸ்ட் எல்லாமே. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த 9 மந்த்ஸுமே என்னோடய டெலிவரி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு வந்து சுகர், பிபி எதுவுமே இல்லை. அது வந்து கடவுளுடைய ஒரு பிளெஸ்ஸிங் தான். நிறைய பேருக்கு அது இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு இல்லைன்றனால கொஞ்சம் ஏன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்குது நம்ம உடம்புல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அதுவும் கொடுத்தாங்கன்னா என் உடம்பு தாங்குமான்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து எக்கோ டெஸ்ட்டு, இசிஜி டெஸ்ட் இதெல்லாமே ஒரு மந்த் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மந்தில் வந்து எடுத்தாச்சு. இங்கே வந்து வெயிட் வந்து எனக்கு 100 கேஜிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஹையாக இருக்கும். ஏன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆனதே வந்து 89, அந்த ஒரு வெயிட்டில் தான் நான் வந்து ப்ரெக்னென்ட்டே ஆனேன். 89 கிலோ இருந்தேன் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறப்போ. அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதே எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கிலோ, அதாவது வெயிட் 100 கேஜி போயிட்டு வருங்க. செஞ்சுரியே அடித்தாச்சு அந்த கிலோவில் ப்ரெக்னென்சி டைமில். நான்லாம் என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் சொல்லுவேன், நான்லாம் வெயிட்டே ஏற மாட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது. மெயினாக அது ஒன்று தான். அந்த பிசிஓஎஸ் இருந்தனால தான் எனக்கு வெயிட் கெயினே வந்து ஆச்சு.
சத்தியமாக சொல்கிறேன், யாருக்குன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து வெயிட் லாஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்துச்சுன்னா வெயிட் லாஸும் நம்மளால் பண்ண முடியல. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டில் அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே போங்க. அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு மெயினான அட்வைஸாக நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நம்ம அடுத்தடுத்த பேஜ் வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கிடையாது. 8th மந்த் மட்டும் எனக்கு வந்து ஒரு செக்கப் போனப்போ வாமிட் வந்துச்சு. அதே ஒரே ஒரு நாள் ஒரு 2-3 வாட்டி வந்துச்சு. அதுவும் காலையில் தான் தண்ணி குடிக்கிறம்போது தண்ணி கூட நிற்கல வயிற்றுல. அந்த மாதிரி வந்து வாமிட் வந்துச்சு. மற்றபடி வேறு எந்த சிம்டமுமே கிடையாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் தான் இருந்துச்சு. வேறு எந்த சிம்டமும் எனக்கு கிடையாது. தண்ணி அதாவது நிறைய வந்து தண்ணி குடித்தாலோ இளநீ கூட வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்ட் குடிக்க சொல்லி. எது குடித்தாலுமே வயிற்றுல நிற்கல. அப்புறம் ஒரு டேப்லெட் கொடுத்து அதை வந்து நீங்கள் போடுங்க, போட்டுட்டு அப்புறம் எது சாப்பிட்டாலும் வாமிட் வராது சொன்னாங்க. அப்புறம் அது மட்டும் ஃபாலோ பண்ண அப்புறம் முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய 9th மந்த்தோடைய ரிப்போர்ட் தான் இது. ஏப்ரல் மந்த்து ஏப்ரல் இல்லை மே மந்த் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதாவது 9th மந்த்து. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. என்னென்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து 10வது மாதம் தான் குழந்த பிறக்கும். இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 9 மந்த்தே வந்து கேஎம்சி போய் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. வயிற்றில் வந்து தண்ணி நீர்ச்சு, அதாவது பனிக்கூட தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நீர் கம்மியாயிட்டு லிக்விட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் கேஎம்சியில் அட்மிட் ஆகிடுங்க. அட்மிட் ஆகி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அங்கே வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து 1 மந்த் ஓட்டணும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து June 26 தான் வந்து எனக்கு டெலிவரி டேட்டு. ஆனால் எனக்கு May 26 வந்து பாப்பா வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா முழுக்க காரணம் வந்து இந்த பனிக்கூட தண்ணியால் தான். ஸோ நீங்கள் ஏன் அப்படின்னா எனக்கு இதுக்கு ஒரு காரணம் வந்து நெகட்டிவ் பிளட்டு, அதுவும் ஒரு காரணம். ஏன்னா எனக்கு உடம்புல வெயிட் ஏறிட்டே போதே தவிர பாப்பாவுக்கு வந்து உடம்புல வெயிட் ஏறவே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா என் பாப்பா வந்து எடுக்கிறப்போ 9 மாதத்தில் பாப்பா வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2.30 தான். அதாவது 2.25 இருக்கும். 2.25 கிலோ தான் பாப்பா இருந்துச்சு. 2.5 கிலோ கூட இல்லை. ஸோ அவ்வளோ கம்மியாக இருந்தா பாப்பா வெயிட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு தண்ணி வந்து கம்மியாயிடுச்சுனால கொஞ்சம் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக போச்சு. அது வந்து ஒரு நெகட்டிவ் பிளட் இருக்கனாலையும் வந்து ஒரு காரணம் தான் வந்து நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.